இந்திய யூடியூப் வரலாற்றில் முதன்முறையாகவான்னு எனக்கு தெரியல. அதாவது மிஸ்டர் பாஸ்கி அவர்களும் நானும் வந்து இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சோட ரிவ்யூ மாதிரி இல்லாம ஒரு மூவி ரிவ்யூக்காக ஒன்னா சேர்ந்துக்கிறோம். பல வருடங்களுக்கு பின்னால திடீர்னு ஒரு மூவி ரிவ்யூ பண்ணணும், ஒரு படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு டங்குன்னு உங்களுக்கு தோணுனதுக்கு காரணம் முதல்ல என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு ரிவ்யூஸ் எல்லாம் நிறுத்தி, பிலிம் ரிவ்யூஸ். சம்டைம்ஸ் ஏதோ ஒரு படத்தை பார்க்கும்போது ரொம்ப சீதாராமம் வந்து வார் பேக்ட்ராப்ல ரொமான்ஸ். இந்த ஜென்மத்திற்கு விடை பெறுகிறேன் பிரின்சஸ் நூர்ஜஹான். துல்கர் சல்மான் படம் அது எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அப்ப ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு. தென் ஐ தாட் இந்த மாதிரி ஒரு லவ்லியான ஒரு பிலிம் வந்து பேட்ரியாட்டிசம் வந்து எவ்ரி டிராப் ஆஃப் பிளட்ல இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல, அமரன் படத்துல. ஸோ இது வந்து இதை பார்க்கறதே ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் மாதிரி. கிட்டத்தட்ட நாளைக்கு வந்து ஒரு பயோடேட்டாலேயே எல்லாருமே வேலைக்கு போகும்போது பயோடேட்டால வந்து ப்ரொஃபைல்ல வந்து வாட்ச் அமரன் அப்படின்னு சொன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஜாபுக்குன்ற லெவல்ல இருக்கு. அந்த அளவுக்கு நான் நாட் எக்ஸாஜரேட்டிங், பிகாஸ் இட்ஸ் டேக்கன் சோ நேச்சுரலி. ஒரு நடந்த ஒரு விஷயம், ஒரு பெரிய மேஜர் முகுந்த் வரதராஜன்றவருடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், ரியல் ஷூட்டிங் இன்சிடென்ட், அவர் உயிர் போன இன்சிடென்ட் பிளஸ் அவருடைய பயோகிராஃபி, அதை அப்படியே டெபிக் பண்ணிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அதனால வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா. அப்ப இப்படி நான் எடுத்துக்கவா, கடந்த ஒரு 8 வருஷத்துல தமிழ் சினிமால உருப்படியா ஒரு படம் கூட வரல, இந்த படம் தான் நல்லா வந்திருக்குன்னு பாஸ்கி சொல்றாரு அப்படின்னு நான் சொல்லட்டுமா வெளியே போய்? ஓகேவா? அது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல இல்ல, தமிழ் சினிமால வந்து பாஸ்கி சினிமா பக்கமே சேர்க்கூடாதுன்னு டிசைட் பண்ணி 30 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அப்படி இப்படி யாராவது ஒருத்தர் வந்து ஞாபக மருதியில கூடுவாங்க நடிகருக்கு, அப்ப போவேன். பட் ரிவ்யூ ரெகுலரா பண்ணியிருந்தேன். பட் ஃபுல்லி இன்டு கிரிக்கெட் வந்ததுனால ஸ்கோப் இல்லாம போச்சு மூவிஸ்ல. சும்மா ஒரு சான்ஸ் பார்த்து 2 வாட்டி கிடைக்கல டிக்கெட். தென் இந்த படம் பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் ஜிவி பிரகாஷ் 2 பேருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ தே ரியலி என்ஜாய் தி ரிவ்யூ. எல்லாரையும் பாராட்டிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அனுப்பிச்சார் சிவகார்த்திகேயன். ஓகே, அப்ப என்னன்னா நான் ஒன்னே ஒரு கோரிக்கை எனக்கு என்னன்னா, 13 நாள் 15 நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம ரிவ்யூ பண்றோம். அதனால இந்த வீடியோ எப்படியாவது குறைஞ்சது 1 லட்சம் பேர் பாக்குற மாதிரி போறதுக்கு வீடியோக்கான டைட்டில் தமிழையும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரிவ்யூ பண்ணி படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம் இந்த படத்தை. ஆமா, அதனாலதான் ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. பட் இதுல டேக் அவேஸ் என்ன ரியல் லைஃப்ல இருக்கு, அந்த ஆங்கிளுக்காக தான் இதை பண்ணலாம்னு நான் சொன்னேன். மீன் ஃபர்கெட் ரிவ்யூயிங் த மூவி, கரைச்சு குடிச்சிட்டாங்க எல்லாரும், ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் இதுல பிரில்லியண்டான ரியல் லைஃப் டேக் அவேஸ் இருக்கு, அதுக்காக இன்னொரு போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல லவ் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி லவ். ஃபர்ஸ்ட் ஆர்மியில அவனுக்கு ஒரு லவ், ஒரு கல்ச்சர். அந்த லவ் உண்டாகும் போது அப்புறம் கொஞ்சம் ஒரு பிரிவு வருது. இந்த பிரிவு, அந்த பிரிவுல இந்த லவ் கிளிக் ஆகுமா மேரேஜான்னு தெரியாம ஒரு ஏக்கம், ஒரு ஆங்ஸைட்டி ஒண்ணு வந்துனே இருக்கு. ஸோ அந்த பிரிவு கல்யாணமான உடனே திருப்பி ஆம்புஷ், பார்டர்ல ட்ரபிள், அந்த பிரச்சனை, மிலிட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரிய வேண்டியிருக்கு. திருப்பி பிரியறது. அதுக்கப்புறம் ஈகரா ஒய்ஃப் வந்து ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு அவர் வராரு, திருப்பி வந்துட்டு இங்க இருப்ப இல்லை அப்படின்னு உடனே கிளம்பணும்ன்றது. இந்த பிரிவுல பார்ட்டிஷன்ன்றது மாதிரி ரியல் லைஃப்ல பார்ட்டிங், இண்டிவிஜுவல் பார்ட்டிங் இருக்கு பாருங்க, அதோடைய பெயினுடைய இன்டென்சிட்டியை மேக்ஸிமம் இந்த படம் தான் சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ நாளைக்கே நீங்க யாராவது ஒருத்தர் ஊருக்கு கிளம்புறாரு, இல்லை நீங்க கிளம்புறீங்கன்றச்சே உங்களுக்கு என்ன வேதனை இருக்குமோ பிரியும் போது, அது வந்து மல்டிஃபோல்டா காமிச்சிருக்காங்க. அதனால எல்லாரும் ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அது லவ் பீரியடா இருக்கட்டும், மேரேஜ் பீரியடா இருக்கட்டும், பார்ட்டிங் இஸ் சோ ஹெவி. அண்ட் அதை தவிர நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அப்போ பர்சனலா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்க ப்ரொஃபஷன்ல அந்த பிரச்சனை எப்படி அஃபெக்ட் ஆகும், உங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. அது வந்ததுன்னா அது எவ்வளவு வேதனை. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் அது அப்படி டச் பண்ணிருக்கு எல்லாருடைய ஹார்ட்டையும் இந்த படம். நான் இப்பதான் கவனிக்கிறேன், நீங்க வந்துட்டு என்ன சட்டை போட்டிருக்கீங்கன்னு. ஓ, இப்போ வந்து பேட்ரியாட்டிசம் சம்பந்தப்பட்ட ஆர்மி படம் பார்க்க வந்தனால உள்ள இருந்து தேடி இந்த சட்டை எடுத்து பரவாயில்ல சார். அப்படி பார்த்தா இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் போட்டிருக்க சட்டையும் பேட்ரியாட்டிசம் சம்பந்தப்பட்ட சட்டை தான். இப்பதான் இந்தியாவோட ஐடென்டிட்டி வந்து எல்லா இடங்கள்லயுமே ப்ளூ கலருங்கிறத தாண்டி இந்தியா யூனிஃபார்ம் வரைக்கும், கிரிக்கெட் ஜெர்சி வரைக்கும் ஆரஞ்சு சேர்ந்துருச்சு இப்ப இந்தியால. அதனால நான் இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேன். எனக்கு உண்மையிலேயே அது எந்த அளவுக்கு சும்மா நம்ம அந்த படத்துல அப்படி தலையை காமிச்சிருக்க மாட்டோமா, ஏதாவது ஒரு மேஜர், ஒரு ஆபீசர் அப்படின்ற ஆங்கிள் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதனாலேயே வாண்டடா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷர்ட். அதான் சொன்னேன் உங்களுக்கு, அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு.
பட் இருந்தாலும் இந்த படம் ஏன் எல்லாராலையும் பேசப்படுது அப்படின்னா இட் இஸ் மோர் ரியலிஸ்டிக். இதுல சினிமேட்டிக்கான விஷயங்கள் ரொம்ப கம்மியாகவும் ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் ஜாஸ்தியாகவும் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? You're right. I'll tell you one more thing. மேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரேன். இப்ப இந்த டாபிக் நீங்க கேட்டதுனால நீங்க சொன்னதான் ரியலிஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இப்ப அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குல அங்க இருக்கிற கிரௌடுக்கு இந்த பிலிம் க்ரூ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இது ஒரு பிலிம் ஷூட்டிங். இங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ், காஷ்மீரி ரெசிடென்ட்ஸ் மிலிட்டரிக்கு அகேன்ஸ்டா கல்லுகள் எல்லாம் விட்டாங்க கோபத்துல இன் சப்போர்ட் ஆஃப் த மிலிட்டன்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுல ஒரு 400-500 பேர் தக்கன்னு ஓடி வந்து கல் எடுத்து அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கேண்டிட் கேமரால திடீர்னு கேப்சர் பண்ண மாதிரி இருக்கு ஒரு ரைட்டை. ஸோ அதெல்லாம் எப்படி இவங்க அட்ரஸ் பண்ணி புரிய வச்சு அப்புறம் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். நான் இப்போ இதுல சொல்ல 83 அந்த 83 நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அந்த படத்துல not only they are selecting people who are lookalikes of the famous cricketers of 1983 World Cup. Other than that, அந்த லுக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டாண்டர்ட் ஆடுற ஸ்டாண்டர்டும் இருக்கு. அந்த மாதிரி காஸ்டிங் பிரில்லியண்டா இருந்ததுன்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி இதுல ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு அசாசன் அவங்களோட லுக்ஸ் டெரரைசிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்க கூட இருக்கிறவங்க என்ன ப்ரூட் ஃபோர்ஸ்ல இறங்குவாங்க பழி வாங்கும் போது, யாராவது ஒரு ஸ்பை மாட்டினா எப்படி தீர்த்து கட்டுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க. அதான் டாப் கிளாஸ். அண்ட் எஸ்பெஷலி அவங்க சாய் பல்லவி நடிச்ச ஒரு ரோல் இருக்கு பாருங்க, அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க வரும்போது நினைச்சேன் இவர் சாய் பல்லவி இன்னும் வராம இருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டீங்க. சொல்லுங்க சார். சாய் பல்லவி தாய் மண்ணே வணக்கம் இல்ல, சாய் மண்ணே வணக்கம், சாய் பெண்ணே வணக்கம்னு சொல்ல வேண்டியதுதான். ஒரு நேஷனல் அவார்ட்ல 2 நேஷனல். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நிறைய விஷயங்கள் கன் ஷாட்ஸ் வந்து ஷூட்டிங்ல இருக்காது சவுண்டு, அதை இமேஜின் பண்ணிக்கணும் கன் ஷாட்ஸ். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சீன்ல இவங்க வீட்டுல இருக்கும்போது அங்க வந்து ஒரு வார்ஃபேர் லெவல்ல போயின்னு இருக்கு, ஆம்புஷ் போயின்னு இருக்கு, தட்டன் கிரனேடை தூக்கி போடுறாங்க, புல்லட்ஸ் ஸ்ப்ரேடு ஆல் ஓவர். அந்த வார்ஃபேர்ல மிடில் இருக்காரு சிவகார்த்திகேயன் ஹஸ்பண்ட் கேரக்டர். அவர் போன் பண்ணும் போது இந்த போன்ல அவரால் பேச முடியல, ஆனா அந்த ஐயோ அம்மானு சவுண்ட்ஸ் கேட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஷூட்ல படத்தை ஷூட் பண்ணும்போது இந்த ஃபிலிம் வாஸ் மேட், இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு சைட்ல வயலன்ஸ் பேக்ட்ராப் ஒண்ணு நீங்க பேசுற போனுடைய அதர் எண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுச்சு அவங்களுக்கு பேச்சு ஃபுல்லா வரல, பதட்டம், அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்ற ஒரு பயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள மைண்ட்ல வச்சு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. கேமரா முன்னாடி அவங்க கை கால் ரொம்ப ஆட்டுறதே இல்லை, கண்ணிலேயே காமிச்சிடுறாங்க எதிரில் வர்றது யாரு, ஃபர்ஸ்ட் என்ன சந்தோஷம், இந்த சந்தோஷம் ஏன் துக்கமா மாறுது, கடைசியில அவருடைய அந்த அன்பார்ச்சுனேட் டிராஜடியை சொல்ல வர்றதுக்கு அவங்க பிரதர் வரும்போது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இன்ட்யூஷன் சொல்லுது ஹஸ்பண்ட் போயிட்டு இருப்பாருன்ட்டு, பினிஷ்ட் பை தி எனிமீஸ். ஆனாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிடல, அதை கண்டுக்காம இல்ல அங்கேயும் இங்கேயும் நந்துன்னு எங்கதான் போயிருக்கான் வந்துடும் அல்லன்ற லெவல்ல அவங்களே ஏமாத்திக்கிற ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது வந்து என்ன லெவல்ல வந்து டேரக்டர் சொல்லி கொடுத்துருக்கணும், ராஜ்குமார் பெரியசாமி எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும், இவங்க எப்படி அதை புரிஞ்சுட்டு மல்டிஃபோல்டா அதோடைய எஃபெக்டை டெவலப் பண்ணிருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா பிலிம் மேக்கிங்ல நம்ம ஒரு ஆளுங்க கலைஞர் இருக்காங்க, ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்கன்னு தோணுச்சு. நீங்க வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனது எங்க அப்படின்னா வந்து யூத் படத்துல அந்த ஒரு கேரக்டரா நடிச்சு நீங்க வந்து செம்மையா ஃபேமஸ் ஆனீங்க விஜய் கூட. இப்போ விஜய் வந்து துப்பாக்கியை எஸ்கே கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, இந்தாங்க விஜய் துப்பாக்கியை பிடிங்க அப்படின்னு சொல்லி எஸ்கே இந்த துப்பாக்கியை பிடிங்கன்னு விஜய் வந்து கோட் படத்துல சொன்னதாகவும், அதனால வந்து எல்லாருமே இவர் தான் அடுத்த இளைய தளபதின்லாம் வந்து எஸ்கேவை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அதுக்காகத்தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் படத்தை நாங்க நடிச்சிட்டீங்க, இங்க வந்து எஸ்கேக்கு விஜயோடைய அந்த அந்த புரிஞ்சு போச்சு நீங்க என்ன சின்ன படமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல். ஐயோ நல்லா தான் இருக்கு, ஹெல்தியான விஷயமா தான் இருக்கு. அந்த துப்பாக்கி இப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் இருக்கு, அது ஹெல்தியா இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் சொல்லிருக்கலாம் இவருடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு மேஜர் ரோல் இவர் பண்ணுவாரா, ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருக்காரு, அது சூட்டாம எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். பட் அதெல்லாத்தையும் மீறி அவர் அந்த கேரக்டர் பிரமாதமா புரிஞ்சுட்டு எந்த போர்ஷன்ஸுக்கு வெயிட் போடணும், எந்த போர்ஷன்ஸுக்கு வெயிட் இல்லாம இருக்கணும், பியர்டட் லுக்ல எப்படி இருக்கணும். அண்ட் அந்த அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டயலாக் ஒன்று, ஒரு மிலிட்டன்ட்டை தீர்த்து கட்டிட்டு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஹெட் ஒன்று தீர்த்து கட்டின அப்புறம் ஹேவ் யூ ரீகன்ஃபர்ம்டு ஒரு பாஸ் கேட்கும்போது டமால்னு சொல்லிட்டு தட்ஸ் அ கன்ஃபர்மேட்டரி ஷாட்னு, அது ரொம்ப கிளாஸ் இருந்தது. இதுல வந்து கேமராமேனுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் படமா, இந்த சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு இவர் இதான் ஃபர்ஸ்ட் டெபியூ படம்ன்றாங்க. அதை விட எனக்கு ஷாக்கா இருக்குது. ஸோ சூப்பர் ஸ்டார்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டிக்கிறாங்க, சூப்பர் ஸ்டார் இவரா
அப்படின்னு சொல்லி அவரு ஷாக் ஆயிட்டாராமா. அந்த மாதிரி வந்து ஒரு டெபியூட்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் இவ்வளவு சூப்பரா ஒரு ப்ராஜெக்ட்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அவர் இவ்வளவு சூப்பரா வந்து எங்கேயுமே ஒரு பிசுறு இல்லாம கேமராவை அவரும் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றது எல்லாமே பெரிய விஷயம். பெரியவை எப்படி கிராஸ் பண்றது, ப்ரொஃபஷனல் டென்ஷன், ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது பர்சனல் லைஃப் டென்ஷன் இருந்தா கூட ப்ரொஃபஷனல் எப்படி ஃபோக்கஸ் பண்றது. ஸோ இத்தனை லெசன்ஸ் இருக்கு அந்த படத்துல. ஸோ இந்த மொத்த பாப்புலேஷனுக்கும், சினிமா பார்த்த பாப்புலேஷனுக்கு எங்கேயோ ஒரு சாப்டர் இது நமக்கு தான், இது நமக்கு தான் அழகா பிக் பண்ணி இருக்காங்க. ஸோ அதுதான் ஐம் சேயிங் தட் அமரன் அப்படிங்கிறது இட் ஷுட் ஹேவ் அன் அமேசிங் ரன் அப்படின்னு ஒரு பிளெஸிங் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. ஸோ அந்த பேட்ரியாட்டிசம் இன்ஜெக்ட் பண்ண விதம் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வி ஹவ் கான் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஒரு தமிழ் ஃபீல்டில் வந்து இந்த லெவல் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர் அண்ட் டீம். ஓகே, அமரன் அமேசிங் ரன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த படம் வந்து ஆல்ரெடி வேட்டையனுடைய ஓவரால் கிராஸ் கலெக்ஷனை வந்து கிராஸ் பண்ணி போயிருச்சு. இந்த 2024 தமிழ் மூவிஸ் வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து கலெக்ஷனை பத்தி பேசாத ஆளே கிடையாது. படத்தை வந்து படம் நல்லா இருக்குதா அப்படின்னா தனக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறதுலாம் இங்க விஷயம் கிடையாது. படம் எவ்வளவு கோடி அடிச்சிருக்குன்ற பேசுற ஃபேன்ஸுங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப அதை இது பண்ண விரும்பல, குளோரிஃபை பண்ண விரும்பல இந்த பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ். பட் இருந்தாலும் கேட்கறேன், இந்த படம் வந்து ஒரு 200 crores ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிவகார்த்திகேயன் மூவி கிராஸ் பண்ணிருக்கு. நீங்க வேற ஒரு 8 வருஷம் கழிச்சு மூவி ரிவ்யூக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் வந்து இஸ் கோயிங் டு கோ ஃபார் திஸ் 300-500 crores. இவர் வந்து உண்மையாவே ஃபார் த நெக்ஸ்ட் 10-20 years he is going to be the next superstar of next superstars in the sense அந்த நம்பர் 1 ஹீரோவா இருப்பாங்கல்ல மார்க்கெட்ல, அந்த மாதிரி ஒரு ஆளா இவர் மாறிடுவார்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி நாட். இது வந்து இந்த படத்தோடைய மேக்னிடியூட் இன்டர்நேஷனல் மேக்னிடியூட்ல இருக்கு. இல்ல ஒரு பார்டர் பிரச்சனை, டெரரிசம், மிலிட்டன்சி அப்படின்லாம் இருக்கு. ஒரு குளோபல் இஷ்யூவா இருக்கு. ஒரு குளோபல் இஷ்யூல ரியல் பயோகிராஃபியை வேற எடுத்திருக்கோம். துப்பாக்கியில ஸ்டோரியா இருந்தது, ஒரு கிரியேட்டட் ஸ்டோரியா இருந்தது முருகதாஸ். இதுல வந்து பயோகிராஃபியை ஃபேக்ட்ஸ் அப்படியே எடுத்திருக்கோம். அதுல லீஸ்ட் சினிமாட்டிக் எலிமெண்ட் இருந்து ரியலிசம் நிறைய இருக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுல இவர் வந்து அண்டர்கோ பண்ணிருக்கிற ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். அவருடைய இன்வால்மெண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் சிவகார்த்திகேயன். இவ்வளவு பேக்ட்ராப் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. யாருடைய கிரெடிட்டுமே நடக்கல. பட் இதே டைப்ல வேற ஒரு பிலிம் வரும்போது நமக்கு தெரியாது சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லிட்டு மோஸ்ட் நேச்சுரலா எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு ஒரு படம் எடுப்பீங்க. வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அவுட்ஸ்டாண்டிங் ஏரியா செலெக்ஷன், லொகேஷன், டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுவீங்க. இந்த படம் கரெக்டா ரிலீஸ் பண்ற சமயத்துக்கு வெள்ளம் வந்ததுன்னு வச்சுங்களேன், மைண்ட் செட் அதுல போகாது படத்துக்குள்ளுக்குள்ள. ஸோ இதை நீங்க எப்படி ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற அன்ரெஸ்ட், பார்டர் டென்ஷன் அப்படிலாம் இருக்கும்போது அதுல இந்த இடத்துல இவருடைய பர்சனாலிட்டிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சூட் ஆயிடுச்சு. இவர் இந்த ரோல்ல பார்க்கல, பெரிய லெவல் இந்த மாதிரி ஒரு பயோபிக்ல யாரும் பார்க்கல. அதனால இது ரொம்ப சூப்பரா ஹிட் ஆச்சு. இது மாதிரி இன்னும் டபுள் ட்ரிபிள் ஹிட் ஆச்சுன்னா வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப நல்ல விஷயம். அப்படி ஆச்சுன்னா சந்தோஷம் தான். பட் இந்த விஷயம் எப்பயுமே சினிமா கேம்பிள் தானே, மான்சூன் மாதிரி. அது நம்ம கரெக்டா ப்ரெடிக்டே பண்ண முடியாது. வந்ததுன்னா சூப்பரா இருக்கும். பட் ஒரு விஷயம், நான் இது ஆர்மி படம் பார்டர்ல பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிக்காம டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டார் பார்டர்ல பாஸ் பண்ற விஷயத்த அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ வந்து இந்த ஒரு படத்தோட வெற்றியை வச்சு தமிழ் சினிமாவோட நம்பர் 1 ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்துருவாருன்னா சொல்ல முடியாது அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்டா? இப்ப இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பினான்சியல் ஆங்கிள் அண்ட் இந்த ரேங்கிங் கிரிக்கெட்லயே கூட நான் வந்து பிரமாதமா ஒரு மேட்ச் ஏதாவது சொன்னேன்னா மேட்ச் ஃபிக்ஸ்டுன்றாங்க அப்படின்வாங்க. அந்த ஆங்கிளுக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னா நான் கேமை மட்டும் தான் டிஸ்கிரைப் பண்றேன். எனக்கு இந்த பினான்சியல் ஆங்கிள் ஆஃப் திஸ் மூவிஸ், இந்த ரேட்டிங்ஸ், யார் எவ்வளவு கமாண்ட் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ், இதெல்லாம் ஜீரோ. பட் குவாலிட்டி ஆஃப் பிலிம் அண்ட் இன்வால்மெண்ட் இன் த லீட் ரோல், ஹீரோன்னு கூட சொல்ல, லீட் ரோல், இன்னொருத்தரோட ரோல் அவர் பண்ணியிருக்காருன்னா அது வந்து முகுந்த் வரதராஜனுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகுந்த் வரதராஜன்றவர் வந்து அவருடைய மேக்னிடியூட் என்ன, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு கண்ட்ரிக்குன்றத இந்த படம் ரொம்ப அழகா மாசத்துக்கு எடுத்துன்னு போய் ரீச் பண்ணிச்சு பாருங்க. அதுக்கு நம்ம சல்யூட் அடிச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் டெஃபினட்டா. ஸோ டெக்னிக்கலா இந்த படத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, ஸ்டார் காஸ்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க. மியூசிக் இந்த படத்துல ஒரு பெரிய ஆடட் எலமெண்டா, ஸோ எப்படி இருந்துச்சு மியூசிக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஜஸ்ட் சிண்டிலேட்டிங்கா இருக்கு மியூசிக். ஏன்னா நார்மலா ஒரு வார் மூவி, ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கீபோர்டை வச்சிருவாங்க. இவர் வந்து ரொம்ப அழகா என்ன பண்ணிட்டாரு,
அதுல ரொமான்ஸ் பேக் டிராப் இருக்குன்றதுனால மெலடிலேயே போயிட்டார் ஃபுல்லாவே. இப்படிப்பட்ட வார் பேக் டிராப் இருக்கிற ஒரு படத்துக்கு மெலடியில பிரமாதமா போக்கஸ் பண்ணி ஜிவி பிரகாஷ் அந்த படத்தோடைய இம்பாக்ட் வந்து ஒரு பக்கம் கேமரா தூக்கின வருது, ஒரு பக்கம் ஸ்டண்ட்மேன் தூக்கின வராங்க. ஃபைனல் எஃபெக்ட் விட்டு கொடுத்துட்டாங்க. எந்த விதத்திலுமே அந்த இன்டென்சிட்டி டிராப் ஆயிடக்கூடாது ஜிவியோட மியூசிக். சோ வண்டர்ஃபுல் டு ஹியர் சார். இல்ல எல்லா சினிமா ஃபேன்ஸும் உங்களை மாதிரி இருந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல சண்டை இருக்காது. டேய் சும்மாறா. ஆன்லைன்ல வந்துட்டு ஃபேன்ஸ்க்காக சண்டை போட்டு ஸ்டார் ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. டேய் சும்மாறா. எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி உங்களை மாதிரிலாம் வர வைக்கிறது ஏதாவது வழி டிப்ஸ் இருக்குதா? ஏன்னா எல்லாம் ஃபுல்லா வந்து நீங்க சொல்ற மாதிரிலாம் யாரும் யோசிக்கிறதே கிடையாது. இவரோட அப்படி போயிருச்சு, இவரோட இப்படி போயிருச்சு, யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அதுவான்லாம் போயிட்டு இருக்குது. உங்களை மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஒரு படத்துக்கு போறேன், இந்த படம் பாக்குறேன், படம் நல்லா இருக்கு, வெளியே வரேன், அவ்வளவுதான். அப்படின்னா எப்படி சார் எல்லாரையும் கொண்டு வர்றது? நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு. கேக்குறியா? ஆமா, ஏன்னா என்னோட மெயின் தொழில் இது இல்ல. கிரிக்கெட் தான் மெயின் லைவ்லிஹுட். கிரிக்கெட் கிரிக்கெட் அனாலிசிஸ் மோட்டிவேட்டர் த்ரூ ஹியூமர் ஃபார் தி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன். நான் இப்போ வந்து ஹியூமர்ன்ற ஒரு சப்ஜெக்டை வேர்ல்டுக்கு எடுத்துன்னு போகணும் ஃபார் பீப்புள் டு டூ சம்திங் குட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சென்சிட்டிவா இருக்கக்கூடாது, எந்தூசியாஸ்டிக்கா இருக்கணும், கிரைசிஸ் அவங்களே சந்திக்கணும் அவங்களுடைய ஹியூமர் பவரை வச்சுன்ற ஆங்கிள் நான் போயிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த திங்ஸ் which I am doing is film. நம்ம எனக்கு பிடிச்சது, இந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன். அதனால I'm not competent to clearly describe இவர் அவரை டேக் ஓவர் பண்ணுவார், அவர் இவரா அடுத்த சுப்பீரியர் ஸ்டார் யாரு, சுப்ரீம் ஸ்டார் யாரு, அதெல்லாம் சொல்றது எனக்கு எதுவுமே தெரியாது. படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கு, இன்னைக்கு அது சூப்பர் டூப்பர் ஹிட், இது பார்க்க வேண்டிய படம், இட்ஸ் கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி சார், இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட பேசிட்டோம். ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், ரியல் லைஃப்ல லெசன்ன்ற மாதிரி ஒரு படத்தை பத்தி நீங்க பேசிருக்கீங்க. எப்படி இந்த வீடியோல நீங்க தோனி பத்தி பேசவே இல்லை? தோனி known for finishing இல்ல. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இஸ் finishing of the dreaded militants. சொல்லிட்டு போறாரு லீடர், நான் போறேன். பாஸ் வந்து நோ இட்ஸ் டேஞ்சரஸ், நோ ஐ எம் கோயிங் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அது இஸ் பீங் an inspiration. யார் முன்ன தெரியாது, எத்தனையோ கலீக்ஸ் வராங்க கூட, அந்த அத்தனை பேர் முகந்துன்றாங்க பாருங்க. ஒரு லவ்லி மிலிட்டன்சி ஆபரேஷன்ல வந்து பூந்து விளையாடி சிவகார்த்திகேயன் ஜெயிச்ச உடனே அந்த ஃபுல் ஆர்டிலரி எல்லாருலயும் வந்து அவருடைய பாஸ் வந்து பாராட்டுறாரு, சபாஷ் பிரில்லியன்ட் ஜாப் அப்படின்னு பாராட்டும் போது அதை ஃபுல் கிரெடிட் எடுத்துக்காம தன் கூட வந்த காம்ரேட்ஸ் எல்லாம் இல்ல, மிதுன் டிட் a great job சார், அவர் தான் சார் எடுத்தது லீடர், இவர் தான் சார், ஹமீத் தான் சார் லீட் எடுத்தாரு, ஒவ்வொருத்தருக்கு கிரெடிட் கொடுக்குறாரு பாருங்க. அங்க காமிச்சாங்க பாண்டிங். எதுவுமே நம்மளது வெல் டன் கீப் இட் அப் நம்மளே தட்டி கூடாது, எல்லாருமே டீம் ஒர்க் அப்படின்றது அது அடுத்தது. அதுதான் தோனின்ற மாதிரி முக்கந்துன்றாங்க அவருடைய பேர். அகைன் லீடர்ஷிப் குவாலிட்டி, பாண்டிங். நீங்க எந்த பிளேயரா வேணா இருங்க, நீங்க சுமார் கிரிக்கெட்டரா கூட இருங்க, தோனி கிட்ட போயிட்டீங்கன்னா யூ ஆர் a winner because he is giving you the result அப்படின்றது கிளியர். அதே ஸ்டோரி தான். ரைட். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வருத்தமாயிரும் நீங்க ஒரு வீடியோல இவ்வளவு நேரம் பேசி. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல விளையாடி டெஸ்ட் மேட்ச் பேசும்போது ஐபிஎல் எது பேசினாலும் அதுல ஒரு தோனி லிங்க் நீங்க கொண்டு வந்துருவீங்கன்றது எதிர்பார்க்கறதுக்கே சில பேர் இந்த வீடியோ பாக்குறாங்க. அது கொண்டு வரலாம். இதே ட்ரெஸ்ல ஒரு எத்தனை போட்டோகிராஃப்ஸ் போஸ்ட் கொடுத்திருக்காரு, ஆனரரி லெப்டினன்ட் எல்லாம் போவாரு, பார்டர்ல போய் சர்வ் பண்ணுவாரு, அவ்வளவுதான். இன் கனெக்ஷன் வந்து எனி பர்சன் who becomes a leader and who inspires, இல்ல ஓவர் டேண்ட்ரம்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணாம சைலண்டா இருந்தாலும் சரி, காமா இருந்தாலும் சரி, இன்ஸ்பயர் பண்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் எந்த ஃபீல்ட்ல இருந்தா எடுத்துக்க வேண்டியதுதான். சோ முகுந்த் வரதராஜன்றவரை இனிமே யாரும் மறக்க மாட்டாங்க, அவர் பண்ணிருக்கிற ஒர்க் இனிமே மறக்க மாட்டாங்க. எஸ் ரைட் சார், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ஒரு மூவி பத்தி நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்க கூட பேசினதுல. தேங்க்யூ சோ மச் சார். ஏதாவது வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹூ ஹஸ் வர்க்ட் இன் தி ஃபிலிம். வந்து டீம் ஒர்க் வந்து டாப் கிளாஸ். இப்போ வந்து ஓடிடில பாக்குறோம், தியேட்டர்ல போறோம், வருவாங்களா இல்லையா அப்படின்லாம் இருக்கும்போது கண்டென்ட் ஷுட் பி டிஃபரெண்ட். அந்த கண்டென்ட்ல ரியலிஸ்டிக் அண்ட் வந்து உங்க ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா, டேக் அவேஸ் இருந்ததுன்னா அந்த படத்தை எவ்வளவு வேணா போய் பார்ப்பாங்க எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா முட்டைன்ற படம் வந்து ஒரு அப்சல்யூட் லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். அண்ட் இன்சிக்னிஃபிகண்டா 2 குட்டி பசங்க ஒரு பீஸா டேஸ்ட் பண்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்ற ஒரு ஏக்கத்தை மொத்த வேர்ல்டுக்கு கிரியேட் பண்ணாங்க அந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டகரியில தான் வருது. ஒரு கண்டென்ட் வந்து அப்படி போய் ஹார்ட்டை டச் பண்ணுது. அண்ட் ஐ ஃபீல் தட் அப்பா நம்ம இன்னைக்கு நிம்மதியா தூங்குறோம்னா அவங்க பாட்டில முடிச்சுட்டு இருக்காங்க குளிர்ல, அதுதான் காரணம் அப்படின்ட்டு அவங்க மரியாதை அவங்க மேல வந்து every day you start thinking of a person who's been there walking left and right to save your life. அந்த ஃபீல் கொடுத்துச்சுல இந்த படம், அது ஹேட்ஸ் ஆஃப். ரைட். தேங்க்யூ சார். நன்றி உங்ககிட்ட பேசுனதுல. see you. தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.